இந்தியின் பிரதம மந்திரியாக சர் வின்ஸ்டன் லியோனார்டு ஸ்பென்சர் சர்ச்சில் இருந்தார். அவர் 30/11/1874 முதல் 24/1/1965 வரை வாழ்ந்தார். நகைச்சுவையுடன் தனது கருத்துக்களை எடுத்து கூறுவதில் வல்லவர். அவரது பேச்சை அனைவரும் மெய்மலர்ந்து ரசிப்பார்கள். ஒருமுறை ஒரு வானொலி நிகழ்ச்சியில் பேசுவதற்காக ஒரு வாடகை காரில் சென்றார். அந்த ஓட்டுநருக்கு வின்ஸ்டன் சர்ச்சிலை அடையாளம் தெரியவில்லை. வானொலி நிலையம் வந்ததும் அவர் ஓட்டுநரிடம் 1 மணி நேரம் காத்திருக்க முடியுமா என்று கேட்டார். அந்த ஓட்டுநர், இன்று வின்ஸ்டன் சர்ச்சில் வானொலியில் பேசுகிறார், எனவே நான் அதை கேட்கப் போகிறேன் என்றார். அவரும் தயங்காமல் 1 மணி நேரம் காத்திருந்தால் 10 சில்லிங்குகள் தருகிறேன் என்றார். ஓட்டுநர் சந்தோஷமாக எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்கிறேன் என்று கூறினார். வின்ஸ்டன் சர்ச்சில் அவருடைய பேச்சை கேட்டால் என்ன, கேட்காவிட்டால் என்ன என்று அந்த ஓட்டுநர் சொன்னார். வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படியே திகைத்து போனார் என்று சரித்திரம் கூறுகிறது. இன்று அநேக வேளைகளில் நாமும் இப்படித்தான் பணத்துக்கும் பொருளுக்கும் அடிமைப்பட்டு விடுகிறோம். பண ஆசையால் குஷ்டரோகியாக மாறிய கேயாசி, கல்லறிந்து கொள்ளப்பட்ட ஆகான், வாழ்க்கையை இழந்த அனனியா செப்பிராள் போன்றோர் இன்னும் நம்மை எச்சரித்து கொண்டே இருக்கின்றார்கள். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறாயிருக்கிறது. 1 Timothy 6:10 The love of money is the root of all evil. One song. பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, அது பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இங்கிலாந்தின் பிரதமர் சர் வின்ஸ்டன் லியோனார்டு ஸ்பென்சர் சர்ச்சில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தின் மூலமாக அவர் அமர்த்திய கார் டிரைவர் பணத்துக்கு அடிமைப்பட்டிருந்ததை உணர்ந்து கொண்டேன் சுவாமி. இன்றைக்கு அநேகர் பணத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். பிசாசு அவர்கள் மனதை குருடாக்கி அவருடைய கைதி போல வைத்திருக்கின்றான். அதை போல நாங்களும் பணத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் இராதபடிக்கு, தகப்பனே, எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் உம்முடைய உயிரை தியாகம் செய்தீர் என்ற நினைவை நாங்கள் கொண்டு உம்மை போல நாங்கள் வாழ, மற்றவர்களுக்கு கர்த்தாவே உம்மை அறிவிக்க, அவர்களுக்கு தகப்பனே சாட்சியாக வாழ, பரலோக ராஜ்யத்தை நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று யெகோசுவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.